எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் நேரத்தின் அருமை கருதி வருகையில் சிறப்பித்திருக்கின்ற BLA2, BDA உள்ளிட்ட பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னை மாமல்லபுரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய பணிகளை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கட்டளைகளை இட்டிருக்கின்றார்கள். தலைவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3117 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அதில் கோவை மாநகர் மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறத்தாழ 870 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இங்கு மாவட்ட செயலர் அவர்கள் உரையாற்றி முடிக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்தை திரும்ப சொல்லி வலியுறுத்தியதை போல தலைவர் நமக்கு அறிவுறுத்தியது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் தொடங்கி வட்ட கிளைக்கழகத்தினுடைய கடைகளை உறுப்பினர்கள் வரை அனைவரும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான பணிகளை நாம் தொடங்கிட வேண்டும். அதைத்தான் தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்திலே அறிவுறுத்தி அங்கே வருகின்ற பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதியினுடைய பார்வையாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே அந்த கூட்டத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆக மாநகர் மாவட்டத்துக்குட்பட்ட 870 பூத்துகளிலும் நாம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பகுதி செயலாளர்கள் நேரிலே சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூத்தை தேர்வு செய்து அதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும். ஒரு நாள் மாலை ஒரு வாக்குச்சாவடி என்று எடுத்துக்கொண்டால் 3:30 மணிக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட BLA2, BDA, பூத் இளைஞர் அணி, பூத் மகளிர் அணி, BLC உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் தொடங்கி வார்டுடைய நிர்வாகிகள் வரை அனைவரையும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தினை சம்பந்தப்பட்ட பகுதி செயலாளர்கள் நடத்திட வேண்டும். முதலில் அவர் செய்ய வேண்டிய பணி அமைந்திருக்கக்கூடிய பூத்து கமிட்டி சரியாக இருக்கின்றதா, அனைவரும் வந்திருக்கின்றார்களா என்பதை கணக்கிட்டு தலைமை கழகத்தில் வழங்கக்கூடிய படிவங்களில் அதை பூர்த்தி செய்திட வேண்டும். அப்படி பூத்து கமிட்டி கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறவருடைய வருகை பதிவேட்டை கணக்கிட்டு அந்த படிவத்திலே பூர்த்தி செய்த பிறகு வருகின்ற அனைத்து பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகளோடு ஒரு குழு புகைப்படம் எடுத்து சம்பந்தப்பட்ட பூத்தினுடைய BDA தலைமையினுடைய செயலிக்கு அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்திட வேண்டும். அதற்கு பிறகு அந்த பூத்து கமிட்டிக்கு உட்பட்ட BLCகளுக்கு தலா 100 வாக்குகள் வீதம் பிரித்து வழங்கிட வேண்டும். ஒரு 1200 ஓட்டு இருக்கு, 12 பேர் BLCனா ஒவ்வொருவருக்கும் 100 வாக்குகள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 100 ஓட்டுனா 1லிருந்து 100, 101லிருந்து 200, 201லிருந்து 300 அப்படி அல்ல. சில வீடுகளில் பெரியவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெரியவங்களுடைய பெயர் முன்னாடி இருக்கும், தன்னுடைய மகனோ பொண்ணோட பெயரோ பின்னாடி இருக்கும் பட்டியலில். ஆக நாம் குடும்பம் வாரியாக கணக்கெடுத்திருக்கின்றோம். அப்படி பிரிக்கின்ற பொழுது 100 வாக்குகள் என்பது குடும்பங்கள் வாரியாக ஒரு 30 குடும்பங்கள் 35 குடும்பங்கள் தான் ஒரு BLCக்கு வரும். ஆகையால் குடும்பங்கள் வாரியாக அதை கணக்கிட்டு 100 வாக்கு சராசரியாக வரக்கூடிய அளவுக்கு 90 110 இருக்கலாம், கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் அவர்களுக்கு அதை பிரித்து கொடுத்து அந்த பணிகளை ஒப்படைத்திட வேண்டும். அதை BLC அவர்கள் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முடிந்த பிறகு அந்த பூத்துக்கு உட்பட்ட என்னென்ன பணிகளை நாம் செய்திருக்கிறோம், என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், அந்த பூத்தில் இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அந்த பூத்து கமிட்டியுடைய நிர்வாக பெருமக்களோடு பகுதி செயலாளர்கள் கலந்து அதை தலைமை கழகத்திலிருந்து வழங்கப்பட்ட படிவத்திலே பூர்த்தி செய்து அதையும் அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதோடு தலைமை கழகத்திற்கு வழங்குவதற்கான பணிகளை தொகுதி பார்வையாளர்கள் மூலமாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளத்திலே ஒப்படைத்து தலைமை கழகத்திலே அதை வழங்கிட வேண்டும். கட்டாயமாக
அந்த பூத்துக்குட்பட்ட பகுதி செயலாளர்கள் ஒரு நாள் ஒரு பூத் என்று நிச்சயம் செல்ல வேண்டும். ஒரு நாளில் அந்த பூத்து அனைத்து வீடுகளுக்கும் செல்ல முடியவில்லை என்று சொன்னால் மறுநாளோ அல்லது மற்றொரு நாளோ விடுபட்ட வீடுகளுக்கு அவசியம் நேரில் செல்ல வேண்டும். ஒரு நாள் ஏற்பாடு பண்ணிட்டு பகுதி செயலருக்கு வேலை இருக்கு, உடம்பு முடியல, வேற ஏதாவது காரணங்கள் இருந்தால் அன்று அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். மறுநாள் அல்லது எந்த நாளில் அவர் கலந்து கொள்கிறாரோ அந்த நாளில் அவசியம் அந்த கூட்டத்தை நடத்திட வேண்டும். அந்த பூத்திற்கான பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஆகையால் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு பகுதிச்சலருக்கு 40 பூத் இருக்கலாம், 35 பூத் இருக்கலாம், 30 பூத் இருக்கலாம். நிச்சயம் 40 நாட்களில் அனைத்து பூத்துகளுக்கும் அவசியம் அவர் நேரில் செல்ல வேண்டும். அதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும். ஒரு பூத்துக்கு ஒரு கிட்டு தலைமை கழகத்திலிருந்து தலைவர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. அந்த கிட்ல பேட்ச் இருக்கும், அதே போல செல்போன்ல ஒட்டுற ஸ்டிக்கர் இருக்கும், வண்டியில் ஒட்டுற ஸ்டிக்கர் இருக்கும், கையில துண்டு இருக்கும், கைப்பொடி இருக்கும். இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு பூத்துக்குட்பட்ட BLA 2, BLC, BDA பூத் இளைஞரணியின் மகளிருடைய நிர்வாகிகளுக்கு வழங்கி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த பூத்தில் நாம் பெற்ற வாக்குகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகள் இரண்டையும் கவனத்திலே கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வளவு வாக்குகளை கூடுதலாக பெற முடியும் என்பதையும் ஆலோசித்து தலைவருடைய கட்டளை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக 70 வாக்குகள் சராசரியாக கூடுதலாக பெற்றிட வேண்டும் என்பதை தலைவர் கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார். ஆக 70 ஓட்டு அப்படின்னா சராசரியா ஒரு 25 குடும்பம் அல்லது 30 குடும்பம் தான் வரும். 300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் 350 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு 30 குடும்பங்களே நம்முடைய தலைவருக்கு நம்முடைய இயக்கத்திற்கு ஆதரவாக மாற்றி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடிய பணிகளை நிச்சயம் நாம் முன்னெடுத்திட முடியும். நிச்சயம் நம்மால் அது நடக்கும். நம்ம மனசு வச்சா நிச்சயம் அதை நிறைவேற்றிட முடியும். ஒவ்வொரு பூத்திலையும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 70 வாக்குகள் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட நாம் கூடுதலாக பெற்றிட முடியும் என்ற நம்பிக்கை மனதிலே வைத்து அதற்கான பணிகளை முன்னெடுத்திட வேண்டும். இது அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு. அது நம்முடைய கடமை என்பதை கவனத்திலே கொண்டு அதை செயல்படுத்திட வேண்டும். அதே போல ஒவ்வொரு பூத்திற்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்க வேண்டும். பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள், அந்த பூத்துக்கு உட்பட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை உருவாக்கிட வேண்டும். அது தலைமை கழகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய எண்ணையும் அதில் நாம் சேர்த்து வருகின்ற பொழுது நாம் அந்த குரூப் எப்படி செயல்படுகிறது என்பதை தலைமை கழகத்திலிருந்து தொடர்ந்து கண்காணிப்பார்கள். ஆகையால் அந்த பணிகளை BDA மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணிகளை நிறைவு செய்த பிறகு 1 மணி நேரத்திற்குள்ளாக இதையெல்லாம் நிறைவு செய்து பகுதி செயலருடைய தலைமையில் அந்த வட்டத்தினுடைய செயலாளர், அந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர், பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளை கழகத்தினுடைய செயலாளர் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து வீடுகளுக்கும் தலைமை கழகத்தால் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற அரசினுடைய சாதனை துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு வீடு வாரியாக சென்று வழங்கிட வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுதும் நாம் ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மஞ்சள் நோட்டை வைத்து அந்த வீட்டினுடைய வாக்காளர் பட்டியலை நாம் சரிபார்க்க வேண்டும். அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதோடு அந்த வீட்டில் சொல்லக்கூடிய நிறை குறைகளை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அரசின் மூலமாக யாராவது பயன்பெற்றிருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் கனவு இல்லம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், அதே போல காலை உணவு, இப்படி பல்வேறு அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெற்றிருந்தால் அதையும் நாம் புரிந்துக் கொள்வதோடு கூடுதலாக அவர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்தால் சாலை வசதி வேண்டும், சாக்கடை வசதி வேண்டும், தெருவிளக்குகள் வேண்டும் என்ற அடிப்படை வசதிக்கான கோரிக்கைகளை முன்வைத்தால் அதையும் நாம் குறிப்பிடுத்திக் கொண்டு தலைமை கழகத்திற்கு அந்த கோரிக்கைகளை நாம் அனுப்பி வைத்திட வேண்டும். ஆகையால் அதை நாம் கவனமாக செய்திட வேண்டும். அந்த கோரிக்கைகளை 3 மாதத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தலைமை கழகத்தில் எடுப்பதற்கு நாம் அந்த பணிகளை தலைமை கழகத்திலே ஒப்படைத்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணிகள், மஞ்சள் நோட்டை சரிபார்ப்பதற்குரிய பணிகள் என்பது வரக்கூடிய SIR இந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தத்திற்கான முயற்சிகளை நாம் முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய பணிகளாக அமையும். இன்று 3 தொகுதியினுடைய பார்வையாளர்களுக்கும் ஒரு அச்சடிக்கப்பட்ட 5 படிவங்கள் வழங்க இருக்கின்றோம். அதை சம்பந்தப்பட்ட BLA 2, BDA வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் ஒன்றிணைந்து
அந்த பூத்துக்குட்பட்ட வாக்காளர் பட்டியல் சரிபார்த்து மஞ்சள் நோட்டில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த நோட்டை வைத்து அந்த பூத்துக்குட்பட்ட வாக்காளர்களில் யார் இறந்தவர்கள் அதற்கு ஒரு படிவம், யார் எந்தெந்த வாக்காளர்கள் டபுள் என்ட்ரியாக இருக்கிறது அதற்கு ஒரு படிவம், இடமாற்றம் முகவரி தெரிந்தவர்கள் அதற்கு ஒரு படிவம், இடமாற்றம் முகவரி தெரியாதவர்கள் அதற்கு ஒரு படிவம், 1/1/2026 18 வயதை பூர்த்தி அடைந்தவர்கள், புதிதாக அந்த பகுதியிலே குடிவந்தவர்கள், அவருடைய பெயரை யார் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் அதற்கு ஒரு படிவம் என 5 படிவங்கள் இன்று வழங்கப்படுகின்றன. அதை பூர்த்தி செய்து நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் தேதி எஸ்ஐஆர் தொடங்குகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாக அந்த பணிகளை நாம் முடித்து வைத்துக் கொண்டால் நிச்சயமாக தகுதி படைத்திருக்கக்கூடிய வாக்காளருடைய பெயர் எதுவும் விடுபடாமல் நாம் பார்த்துக் கொள்ளலாம். தகுதியற்ற ஒருவர் பெயர் கூட வாக்காளர் பட்டியல் இடம்பெறாமலும் நாம் பார்த்துக் கொள்ள முடியும். ஆகையால் இந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய BLA2 சம்பந்தப்பட்ட பூத் லெவல் ஆபீசர் ஒரு BLOவோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவரிடத்திலே தொலைபேசி எண்ணை பெற்று மாவட்ட கழக செயலகத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை பெற்று பரிசீலர்கள் BLA2க்கு வழங்குகின்ற பொழுது அந்த SIR-ஐ சரிபார்க்கின்ற பொழுது ஒரு வீட்டிற்கு 3 முறை BLO நேரிலே செல்வார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட BLA2 அந்த BLA2வோடு சேர்ந்து நேரிலே சென்று அந்த படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்கி திரும்ப ஒப்படைக்கக்கூடிய பணிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும். எனவே இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை நம்முடைய KM தண்டமணி அவர்கள் பேசியிருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பார், சுருக்கமாக பேசியதால் அதை முழுமையாக சொல்ல முடியவில்லை. இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை நாம் இந்த 30 நாட்கள் செய்யக்கூடிய பணிகள் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 7வது முறையாக அமைந்தது. 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மகத்தான பணியாக அமையும். எந்த வாக்குச்சாவடியிலும் BLA2 இந்த SIR-ஐ பொறுத்தவரை முழு கவனத்தோடு செயல்படவில்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட வட்ட செயலாளர் சம்பந்தப்பட்ட பகுதி செயலர் உடனடியாக மாவட்ட கழகத்திற்கு தகவலை தெரிவித்து அதற்கு மாற்று ஏற்பாடுகளை நாம் செய்திட வேண்டும். இது மிக முக்கியமான பணி, கவனத்திலே கொள்ள வேண்டிய பணி, நம்முடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய பணி. ஒன்றியத்திலிருந்து யார் வந்தாலும் தமிழகத்தை ஆளக்கூடியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது திராவிட மண். எவர் ஒருவர் வந்தாலும் இங்கே இந்த திராவிட மண்ணிலே காலூட்டிவிட முடியாது என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய இருக்கின்றன. எனவே அதில் நாம் கவனமாக இந்த பணிகளை முன்னெடுத்திட வேண்டும். நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 தொகுதிகளில் மாநகரில் 3 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த முறை நிச்சயமாக 10 தொகுதிகளையும் வென்றெடுத்திட வேண்டும். தலைவர் தலைமையில் நாம் ஒப்படைத்திட வேண்டும். ஆகையால் தலைவர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இந்த மகத்தான பணியை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும். ஒவ்வொருத்தரும் பூத்துல 70 ஓட்டு சேர்த்து வாங்கிடலாம்ல. 70 ஓட்டுனா மொத்தம் 70 ஓட்டு நினைச்சாங்க. ஏற்கனவே வாங்கின ஓட்டுல விட 70 ஓட்டு சேர்த்து வாங்க. ரொம்ப கூலா நான் 72 வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். போன MLA எலெக்ஷன்ல எவ்வளவு வாங்கணும், அடுத்த MP எலெக்ஷன்ல 24ல எவ்வளவு வாங்கணும், அதை விட கூட 70 வாக்குகள் சேர்த்து வாங்க வேண்டும். அது ஒவ்வொரு BLA2, BLC, BDA, பூத் இளைஞரணி, பூத் மகளிரணி அவங்களுக்கு மட்டும் இந்த பொறுப்பு இல்லை. அந்த பூத்துக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு, பகுதி எல்லாருக்கும் சேர்த்து அந்த கடமை இருக்கின்றன. என்னுடைய பூத்து கரூர் தொகுதியில் 23ஆம் நம்பர் பூத்துனா அந்த பூத்துல நாம் கடந்த தேர்தலை விட 70 வாக்குகள் கூடுதலாக வாங்குவதற்கான பணிகளை நான் முன்னெடுக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருடைய கடமை என்பதை தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். தலைவர் முன்னாள் நடந்த கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னார், தலைவரும் தூங்குறதில்லை, யாரையும் தூங்கவும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொஞ்சம் நிறுத்தி பேசினார். ஆக நாம் செய்யக்கூடிய பணிகள், இந்த 30 நாட்களுடைய பணிகள் என்பது, நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது SIR வாக்காளர் பட்டியலுடைய திருத்தமாக இருந்தாலும் சரி, நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணிகள் என்பது இந்த 30 நாட்கள் தான் அடுத்த 5 ஆண்டு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை நாம் உருவாக்க இருக்கிறோம். ஆகையால் அந்த பணிகளை சிறப்பாக கவனம் செலுத்தி முழுவதுமாக அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி தலைவருடைய கட்டளைகளை, வாழ்வு துணை முதலமைச்சருடைய கட்டளைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வருகை தருகின்றீர்கள். வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பட்டியலை பொறுத்தவரை அந்த பகுதிக்கான அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், சார்பணியுடைய அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள்,
வட்டத்தினுடைய பொறுப்பாளர், பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், எப்படி ஒரு வட்டத்துக்கு நிர்வாகிகள் நியமிப்போமோ அதே போல பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், வட்டத்தினுடைய சார்பணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அந்த பட்டியெல்லாம் இறுதி செய்து முழுவதுமாக தலைமை கழகத்தில் ஒப்படைப்பதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய தீர்மான குழு செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போலவும், நம்முடைய சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியதை போலவும் மிக சிறப்பாக கோவை மாவட்டம் என்று சொன்னால் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எட்டு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நாம் அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். தலைவர் வர்றாங்க, ஏறத்தாழ ஒரு 1800 கோடிக்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை திறக்கிறாங்க. ஒரு நாள் கழிச்சு சில பேர் போய் அங்கே இனிப்பு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு 1800 ரூபாய்க்கு கட்டின பாலத்துக்கு அவங்க செலவு பண்ணதே வேற 80 கோடி. மீதி தலைவர் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நிதி கொடுத்து, எவ்வளவு அந்த பணிகள், நீதிமன்றத்தில் எவ்வளவு வழக்குகள், அதெல்லாம் முடிச்சு அந்த பாலப்பணிகளை முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்காங்க. ஆக யார் செய்த திட்டத்திற்கு யாரோ ஒருவர் இனிப்புகளை வழங்கி மக்களிடத்தில் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த முயற்சியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கான அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி விடியல் பயணம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு பொதுவாக எல்லாருமே இப்போ நம்ம கவுன்சிலர் உட்பட எல்லாரும் என்ன சொல்லுவோம், முதல்ல ஓட்டு போட்ட ஏரியாவை பார்க்கலாம், பின்னாடி ஓட்டு போடாத ஏரியா பார்க்கலாம்னு சொல்லுவோம். அப்படிதானே வழக்கமாக நடந்துக்கும். அதானே முதல்ல செய்யணும். நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காரு, முதல்ல அவங்களுக்கு செய்யணும். அப்படிதானே இயற்கை இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் அப்படி நினைக்கல. 234 தொகுதியும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து அனைத்து மாவட்டங்களையும் ஒன்று சேர வளர்த்திட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு கோவை மாவட்டத்திற்கு கேட்ட நிதிகளையும் திட்டங்களையும் தொடர்ந்து தந்திருக்கின்றார்கள். தங்க நகை அந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு கால கோரிக்கை வச்சு பார்த்தாங்க, யாரும் செய்யல, வாக்குறுதியோடு நின்றது. ஆனால் தலைவர் அவருடைய பகுதிகளுக்கே நேரில் சென்று பார்த்து அவருடைய குறைகளை கேட்டு அதற்கான அறிவிப்பை கொடுத்து, நிதிகளை கொடுத்து, வெறும் நிதியோடு இல்லாமல், அறிவிப்போடு இல்லாமல் அதற்கான டெண்டரையும் முடித்து பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக மாற்றும் தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு கட்டப்படுகின்ற நூலகம் என்பது ஒரு 7 மாடி கட்டிடம். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய மிக பிரம்மாண்டமான நூலகத்தை வருகின்ற ஜனவரியில் தலைவர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை கோவைக்கு தந்திருக்கின்ற தலைவருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் என்று சொன்னால், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வென்றது. கழக தலைவர் மாநில முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள் என்ற சாதனையை உருவாக்க வேண்டும். அதற்கு நிர்வாகிகள் மட்டும் உழைத்தால் பத்தாது, கடைகளில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் உழைத்திட வேண்டும். குறிப்பாக பூத் கமிட்டியினுடைய பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும். அதை கவனத்தோடு முன்னெடுத்திட வேண்டும். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை கவனத்திலே வைத்து சிறப்பான பணிகளை செய்திட வேண்டும். அதே போல SIR வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்தவரை மிக சிறப்பாக கண்ணும் கருத்துமாக இந்த 1 மாத காலம் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, வருகிறது சிறப்பை செய்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.